சுசுகி E-Sky சிறிய எலக்ட்ரிக் கார் இந்தியாவில் மாருதி பிராண்டில் வருமா? ஜப்பானில் இஸ்கை என்ற பெயரில் புதிய எலக்ட்ரிக் காரை சுசுகி நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. இந்த கார் ஜப்பானில் வகைப்படுத்தப்பட்டுள்ள கே என்ற மிகவும் சிறிய கார் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கார் அளவில் சிறியதாக இருந்தாலும் போதுமான இடவசதியுடன் நகர்ப்புற பயன்பாட்டுக்கு மிகச் சிறந்த மாடலாக இருக்கும். இந்தியாவில் எலக்ட்ரிக் கார் விற்பனை சூடுபிடித்துள்ள நிலையில் இந்த கார் மாருதி பிராண்டில் களமிறக்கப்படுமா என்ற ஆவலுடன் இந்திய ஊடகங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கிடைத்து வருகின்றன. புதிய சுசுகி E-Sky கார் மாடலானது 3395 மில்லிமீட்டர் நீளமும் 1475 மில்லிமீட்டர் அகலமும் 1625 மில்லிமீட்டர் உயரமும் கொண்டது. இந்த கார் 2460 மில்லிமீட்டர் வீல்பேஸ் நீளமும் உடையதாக இருக்கிறது. இந்த கார் 1030 கிலோ எடையும் 4.4 மீட்டர் டர்னிங் ரேடியஸ் கொண்டதாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அதிக போக்குவரத்து நெரிசலும் குறுகிய சாலைகளும் உடைய நகர்ப்புறங்களுக்கு ஏற்ற வகையில் இந்த கார் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த கார் டால்பாய் டிசைன் என்ற வடிவமைப்பில் உருவாக்கப்பட்டிருப்பதால் சிறிய காராக இருந்தாலும் உட்புறத்தில் 4 பேர் செல்வதற்கும் கூரையில் தலையிடிக்காமல் அமர்ந்து செல்வதற்கும் போதுமான இடவசதியை அளிக்கும். இந்த காரில் இடம்பெறும் பேட்டரி உள்ளிட்ட முக்கிய தொழில்நுட்ப தகவல்கள் குறித்து சுசுகி நிறுவனம் இதுவரை எந்த தகவலையும் வெளியிடவில்லை. இந்த காரின் பேட்டரியை முழுமையாக சார்ஜ் செய்தால் 310 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரை செல்லும் திறன் படைத்ததாக மட்டும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இந்த காரின் பேட்டரியை பயன்படுத்தி வீட்டு மின் சாதனங்களை இயக்குவதற்கான வெஹிக்கிள் டு லோடு என்ற வசதியும் கொடுக்கப்பட்டுள்ளது. லேப்டாப் சார்ஜ் செய்வது, கேம்பிங் செய்யும் போது சிறிய மின் அடுப்புகளை இயக்குவதற்கும் வீட்டில் மின்தடை ஏற்படும் சமயங்களிலும் இது உதவிகரமாக இருக்கும். இந்த காரில் 10.1 அங்குல தேடுதிரையுடன் கூடிய இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமும் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் உள்ளது. இதில் உள்ள நேவிகேஷன் வசதி மூலமாக போக்குவரத்து நெரிசல் மற்றும் பேட்டரியில் இருக்கும் சார்ஜை கணக்கிட்டு சரியான வழியில் வீட்டிற்கு அல்லது அருகிலுள்ள சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு செல்வதற்கான வாய்ப்பையும் வழங்கும். ஜப்பானில் ஏற்கனவே இந்த கார் பிரிவில் எலக்ட்ரிக் மாடல்கள் உள்ளன. சீனாவின் போய்டி கூட விரைவில் அங்கு சிறிய எலக்ட்ரிக் காரை அறிமுகப்படுத்த திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் வரும் 2027ஆம் ஆண்டு இந்த கார் ஜப்பானில் விற்பனைக்கு கொண்டு வரப்படும் வாய்ப்புள்ளது. தற்போது இந்தியாவிலும் எலக்ட்ரிக் கார்களுக்கு அதிக வரவேற்பு எழுந்துள்ள நிலையில் இந்த E-Sky எலக்ட்ரிக் கார் மாருதி பிராண்டில் அறிமுகம் செய்யப்படுமா என்ற ஆவல் எழுந்துள்ளது. MG காமெட், டாடா டியாகோ உள்ளிட்ட சிறிய வகை எலக்ட்ரிக் கார்களுக்கு இந்த புதிய மாடல் நேரடி போட்டியாக இருக்கும். இந்த கார் நடைமுறையில் 220 முதல் 250 கிலோமீட்டர் தூரத்திற்கான பயண வாய்ப்பை வழங்கும் என்பதுடன் 4 பேர் செல்வதற்கு வாய்ப்பை வழங்கும் என்பதால் தினசரி பயன்பாட்டிற்கு சிறப்பானதாக கருதப்படுகிறது.